முதலமைச்சர் அவர்களோட வழிகாட்டுதன்படி நம்ம தொகுதியோட எம்எல்ஏ அது மட்டும் இல்லாம மினிஸ்டர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்களுக்கு நிறைய சலுகைகளை வழங்கியிருக்காரு. இந்த ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக மாணவர்களுக்கு மிக மிக எளிதாக பயிலக்கூடிய வகையில் நமக்கு கிடைத்துள்ளது. அதுவும் அல்லாமல் எல்மோ கிளாஸும் இப்பொழுது வந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி இருந்த கட்டடம் முன்னாடி எங்களுக்கு வளைவுகள்லாம் கொஞ்சம் இதுவா இருந்தது. கேட்டு கிட்ட விளையாட்டுத்துறை அமைச்சருடைய உதவியால முன்னாடி இருந்த வளைவுகள்லாம் இப்ப ரொம்ப நல்லா இது பண்ணி கொடுத்திருக்காங்க. என் பள்ளியை பார்க்கும் பொழுது ஒரு தனியார் பள்ளி அப்படின்னு யார் பார்த்தாலும் சொல்ற அளவுக்கு அது மாற்றப்பட்டுள்ளது. என் பேர் லட்சுமி நாராயணன், டாம்லர் இந்தியா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் நிறுவனத்துடைய ஹெட் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். உலக அளவுல டாம்லர் ட்ரக்ஸ் நிறுவனமானது வியாபாரத்தை மட்டுமே நோக்கமா கொள்ளாம சமூக பங்களிப்புல அக்கறை உள்ள ஒரு நிறுவனமாக அறியப்படுது. அந்த வகையில திருவல்லிக்கேணியில உள்ள ஒரு சென்னை மிடில் ஸ்கூல் கார்பரேஷன் மூலமா நடத்தப்படுகிற ஒரு பள்ளியை மாடர்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது. இந்த பள்ளிக்கூடத்தை நாங்க 2023 மத்தியில போய் பார்வையிட்டப்போ நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில இருந்துச்சு. சில கட்டடங்கள்லாம் தண்ணி உள்ள ஒழுகிட்டு இருந்துச்சு, மேற்கூரை இடிஞ்ச அளவுல இருந்துச்சு, கதவுகள் சரியா இல்ல. 4 மாச காலத்துல இதை நிறைவா செஞ்சு மாணவ மாணவிகளுக்கு நாங்க மறு அர்ப்பணிப்பு செஞ்சிருக்கிறோம். நாங்க செலவு செஞ்சிருக்கிறது ஏறத்தாழ 1 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம். And I'm so happy that Daimler India Commercial Vehicles could play a small but important role by renovating and upgrading the infrastructure at the Chennai Middle School. இந்த மாதிரி மண்பாண்டங்களை செய்யக்கூடிய அந்த கலைக்கு பேர் என்னன்னா மண்பாண்ட கலைகள். பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்றாங்க. நல்லா இருக்கு ஸ்கூல், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் கிளாஸ் இது இருக்குங்கன்னா டேப் இருக்கும், அதுல டேபோட அந்த டிவியும் கனெக்ட் ஆயிருக்கும். அப்ப அந்த பிள்ளைங்க டிவியில பாக்குற வீடியோஸ் இங்க டேப்லயும் பார்ப்பாங்க. அடுத்து அவங்களோட நோட்ஸ் டேப்ல ஷேர் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. ஸ்மார்ட் கிளாஸ்ல டேப்ல வச்சுட்டு நம்மளே ஆப்ரேட் பண்ற மாதிரி கம்ப்யூட்டரு டெக்னாலஜிஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. முன்னாடி இருந்த இதை விட இப்ப நல்லா டெவலப் ஆயிருக்கு. பிடி சார் இல்ல, பிடி சார் வந்துட்டாங்க. பிசிக்கல் எஜுகேஷன்லாம் நல்லா சொல்லி தராங்க. எல்லாமே பண்ணி கொடுத்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி. உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரொம்ப நன்றி. உதயநிதி அண்ணாவே காலை உணவு திட்டத்தை திறந்து வச்சாங்க. திரும்பியும் ஸ்கூல் ரீஓபன் பண்ணாங்க. அந்த காலை உணவு திட்டம் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுங்க. அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பிள்ளைகள் ஸ்கிப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது பள்ளிக்கு வரும்பொழுது அந்த மாணவர்கள் காலை உணவை எடுத்துக்கொண்டு வரும்பொழுது பாடத்தில் மிகுந்த கவனம் செலுத்தி பாடத்தை படிக்கக்கூடிய ஒரு உத்வேகம் மாணவர்களுக்கு கிடைக்கிறது. வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம வீடு நல்லா இருந்ததுன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் நமக்கு இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல பார்த்தோன்னே அவங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் நல்ல ஃபேன், லைட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா கிளாஸ்க்கும் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. வெளியில தோட்டம்லாம் வச்சு செடியெல்லாம் வச்சு அந்த இடமே பாக்குறதுக்கும் அழகாகவும் ரொம்ப சேஃப் என்விரான்மெண்டாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு. நான் ஆசைப்படுறது என்னன்னா இங்க 8வது வரையும் தான் இருக்கு. இங்க இதுவே 12th வரையும் இருந்தா நான் இங்கே படிச்சு ஆசையா இருக்கு. நம்மளோட மினிஸ்டர் இந்த அளவுக்கு எங்க பள்ளிக்கூடத்தை கவர்மெண்ட் ஸ்கூல்னா ஒரு இப்படிதான் இருக்கும் அப்படின்ற நிலைமையை மாத்தி ஒரு பெரிய அப்கிரேடேஷன் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு. அதுக்காக நாங்க பெரிய நன்றி நம்ம பள்ளி மூலமா தெரிவிச்சுக்கோம். எம்எல்ஏ சாருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு என் பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு தயங்காமல் அனுப்புங்கள். கல்விதான் அழிக்க முடியாத ஒரே சொத்து.